வணக்க மக்களை, நான் விஜயன். என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரியுமான அர்ச்சனா அவர்கள் ஈழத்தமிழர்கள்ட்ட மன்னிப்பு கோரியிருக்காரு. நிச்சயமாக யாரும் தன்னுடைய பேச்சில மனவேதனை மன வருத்தத்துக்குள்ளான அவர்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்பதாக நேற்று நினைக்கிறேன் இலங்கை நேரம் நள்ளிரவு இருக்கும் நினைக்கிறேன். அந்த டைம்ல அவர் என்ன சொல்றது, தான் பேசின கருத்துல யாரும் வருத்தம் அடைஞ்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு தன்னுடைய முகநூல் நேர்லையில பேசியிருந்தாரு. நிச்சயமாக உங்களை எல்லாருக்கும் தெரியும் என்ன காரணத்துக்காக கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வெளிநாடு சென்றிருந்தாரு. அதன் தொடர்ச்சியாக ஏகப்பட்ட சர்ச்சைகளும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஊடகங்கள்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிச்சயமாக கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் யாழ்ப்பாண இளைஞர்கள் தொடர்பாகவும் அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் தொடர்பாகவும் வைத்த கருத்து நிச்சயமாக அதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்துட்டோம். ஆனாலும் திருப்பி சொல்றோம், கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் பேசினது தவறு. அதுல நாங்கள் ரெண்டுக்குமே அதை நியாயப்படுத்த முற்படையில. கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்கள் என்று சொன்னது தவறுதான். ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்த தமிழர்கள், ஒட்டுமொத்த யாழ்ப்பாண இளைஞர்கள் சொன்னது தவறு. ஒரு சில நபர்கள் அவரை இழிவுபடுத்தியிருக்காங்க. ஒரு சில நபர்கள் அவரை இழிவுபடுத்தினா அவர்களை மட்டும் சுட்டி காட்டி விமர்சனம் பண்ணுங்க சார்ன்னு சொல்லி நாங்கள் ஓப்பனாவே சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக அவரும் அதுக்கான மன்னிப்பு கோரியிருக்காரு. நாங்களும் சாவகச்சேரியில ஒரு பொது இடங்கள்ல போகும் பொழுது எங்களுடையும் சில நபர்கள் ஒரு முருகல் நிலையை கடைபிடிச்சிருந்தாங்க. என்னென்றா உங்களோட எம்பி அர்ச்சனா அவர்கள் இவ்வாறு யாழ்ப்பாண இளைஞர்கள் தொடர்பாக பேசியிருக்காங்க. அவர்களுக்கும் தெளிவுபடுத்த முற்பட்டிருந்தாங்க. நிச்சயமாக தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் இழிவுபடுத்தினவர்களுக்கு பதில் சொல்லும் பொழுது கோபத்தில அவர் இவ்வாறான வார்த்தைகள் விட்டிருந்தாரு. ஆனா ஒரு சில பேர்கள் சொல்லியிருந்தாரு, இன்ன நபர்கள் என்ன இப்படி என்ன சொல்றது மிரட்டுறாங்க, அதன் அடிப்படையில கேவலப்படுத்துறாங்க, அதுக்கான பதில் தான் அது. ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் இல்லை, ஒட்டுமொத்த யாழ்ப்பாண இளைஞர்களுக்கும் இல்லைன்னு சொல்லி தெளிவுபடுத்திருந்தாரு. ஆனா அதுவும் அவங்க ஏற்றுக்கொள்ளல. நேற்று பகிரங்கமாவே மன்னிப்பு கேட்டிருந்தாரு. யாரும் மனவேதனைப்பட்டிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி நேற்று அவருடைய முகநூல் நேரலையில மன்னிப்பு கேட்டிருந்தாரு. அந்த வீடியோ முழுசா பார்க்கணும்னு சொன்னா என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குங்க, விஜய் ரிப்போர்ட் யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன், போய் பாருங்கன்னு சொன்னா அந்த டைம்ல நான் அப்லோட் பண்ண முடியல. அதன் அடிப்படையில விஜய் ரிப்போர்ட் யூடியூப் சேனல்ல பதிவு செஞ்சிருக்கேன், பார்க்காதாக போய் பாருங்க. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வீடியோ பதிவு செய்யறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா, சாவகச்சேரி மக்களை இழிவுபடுத்துற மாதிரி சில பதிவுகள் நான் பார்த்துருக்கேன். தெளிவாண்டு புரிஞ்சுக்கோங்க. அதுல 4 பேருடைய போட்டோ பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் அதுல அவர்களுடைய பேர் சொல்ல விரும்பல. உங்களுக்கு தெரியும், அதுல கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களும் அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இசாரா செவ்வந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கையை கொண்டு வரப்பட்டது. அவருடைய எல்லா செய்திகளும் நீங்க ஊடகங்களை பார்த்திருப்பீங்க. அதற்கு உதவியதாக சொல்லி சாவகச்சேரியை சேர்ந்த ஒரு பெண் அதுல சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியான அடுத்து சாவகச்சேரி என்ன சொல்றது மக்களை இழிவுபடுத்துற மாதிரி பதிவுகளை சோசியல் மீடியால பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நிச்சயமாக வருத்தம் அடிக்குது. என்னை பொறுத்த மாட்டேங்கி குற்றம் செய்யாதவர்கள் எந்த இடத்துலயுமே இல்லை. எல்லா மாவட்டங்கள் இருக்கிற நீதிமன்றத்திலையும் போய் பாருங்க, எல்லா இடத்துலயும் குற்றம் நடக்குது. இது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு குற்றம் என்றதால, அதுலயும் சாவகச்சேரி ஒரு பெண் சம்பந்தப்பட்டிருப்பதால சாவகச்சேரி மக்களே அப்படின்னு சொல்றது மிக மிக தவறான அணுகுமுறை. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. வந்தார வாழ வைக்கிற ஒரு பூமி யாழ்ப்பாணத்தை சாவகச்சேரி. சாவகச்சேரியில இலங்கையில் இருக்கிற பல்வேறு இடங்கள்ல இருந்து மக்கள் தொழில் நிமித்தமாக இங்க தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இலங்கையில மட்டுமில்லை, இந்தியால இருந்து இங்க குடியம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சாவகச்சேரி உண்மையாவே வாழ்றதுக்காக ஒரு தொழில் முயற்சியாக தொழில் தேடி வாழ்றவர்கள் நிச்சயமாக ஒரு வாழக்கூடிய ஒரு இடம் தான் சாவகச்சேரி. ஏகப்பட்ட வேற வேற மாவட்டங்கள் வேற வேற நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த சாவகச்சேரி மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இது எத்தனையோ பேரை வாழ வைக்கிற மண். ஒரு சில தவறுகளுக்காக சாவகச்சேரி மண்ணை இழிவுபடுத்துறது வன்மையா கண்டிக்கத்தக்கது. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. ஒட்டுமொத்த இனமும் ஒட்டுமொத்த ஊரும் சரியில்லைன்னு சொல்றது முறை இல்லாத வேலை. அதுல ஒரு கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களையும் பதிவு செஞ்சுக்கிறீங்க. குறிப்பா இன்னொன்று தெளிவாண்டு புரிஞ்சுக்கணும், அந்த காதலனுக்காக நகை திருடிய அந்த பெண் இருக்காங்கல்ல, அதையும் சம்பந்தப்படுத்தி எல்லாமே சாவகச்சேரி மக்கள்னு சொல்லி ஒரு இழிவுபடுத்த முற்படுறாங்க. தெளிவாண்டு புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சாவகச்சேரி மட்டும் கிடையாது, நகரத்துல எல்லா இடமும் எவ்வளவு தவறுகள் நடைபெற்று வருது. ஆனா ஒரு சில ஊடகங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த என்ன சொல்றது கைது செய்யப்பட்ட செவ்வந்தி தொடர்பாக ஒரு என்ன சொல்றது கவிதைகள் அது இதெல்லாமே ஏகப்பட்ட வாழ்த்து மலர்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. குறிப்பா ஜாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு விளையாட்டு வீரன் என்ன சொல்றது தேசிய மட்டத்துல சாதிச்சா யாராவது அதுக்கு வாழ்த்து போறீங்களா ஐயா? உண்மையாவே உங்களுடைய மென்டாலிட்டி என்ன புரியுதா? நான் உங்களை சொல்ல வர புரியுதா? யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு என்ன ஒரு விளையாட்டு துறையிலையோ இல்ல கல்வித்துறையிலையோ முன்னேறின எந்த ஒரு இளைஞனோ இல்ல ஒரு பெண்ணோ யாருக்காவது நீங்க இந்த உங்களுடைய சோசியல் மீடியால எதுவும் வாழ்த்து சொல்லிக்கிறீங்க? கிடையவே கிடையாது. என்னையா நீங்க என்ன பண்றீங்க தமிழர்கள்? உண்மையாவே ஒரு அர்ச்சனா அவர்களை இழிவுபடுத்தணும்னா ஒட்டுமொத்தமா நிக்கிறீங்க. நான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்கிறேன், இழிவுபடுத்த சில ஊடகங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்கள் கதைக்கிற வார்த்தை பிரியவங்களை எப்படி ஏன் எங்களுக்கு கோபம் இல்லையா?
உங்களை இழிவுபடுத்தணும்னா நாங்க வந்து உங்களை பாடா போடா விசரா வந்து சில வார்த்தைகள் சொல்லக்கூடாது, நம்ம வந்து அசிங்கமா பேசின மாதிரி இருக்கக்கூடாது. கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் நீங்க பேசுற வார்த்தைகள் வந்து உண்மையாவே அவருக்கு வலிக்குமுங்க. அப்ப வலிக்கும் பொழுது வந்து அவர் எவ்வாறு உங்களுக்கு எதிர்வினை ஆற்ற முடியும்? இப்படித்தான் எதிர்வினை ஆற்றுவார், தன்னுடைய ஊடகம் மூலம் வந்து உங்களுக்கு எதிர்வினை ஆற்றுவார். தெளிவா வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நீங்க அவரை இழிவுபடுத்தினா, அவர் வந்து உங்களுக்கு பதிலுக்கு இழிவுபடுத்தினா அது வந்து அவர் கேடு கட்டவரா இல்ல. அவர் தன்னுடைய வலி வேதனை எவ்வாறு சொல்ல முடியும்? இப்ப கௌசல்யா அவர்கள் உங்களை எல்லாருக்கும் தெரியும், அவ ஒரு பெண், அவ ஒட்டுமொத்த சமூகம் என்ன சொல்றது இழிவுபடுத்தினீங்க. அப்ப அவக்கு வலிக்காதா? உங்களுக்கு வலிக்கும் பொழுது அவவும் ஒரு பெண்ணப்பா, அவவுக்காக யார் குரல் கொடுத்தீங்க? அவவுக்காக நியாயம் கேட்டு யார் வந்தீங்க? அவமானம்ன்றது எல்லாருக்கும் இருக்கு, மானம்ன்றது எல்லாருக்கும் இருக்கு. தெளிவா வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு சைட்டுக்கு மட்டும் பார்க்காதுங்க. இவ்வளவு கடந்த இவ்வளவு பேர் இப்ப ஊடகங்களை பாக்குறேன். கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு தவறுதலாக பேசிட்டார், கோபத்துல தன்னை பேசினவர்களுக்கு எதிராக பேசிட்டார். சரி, ஓகே. இவ்வளவு காலமும் கௌசல்யான்ற ஒரு என்ன சொல்ல வழக்கறிஞரை வந்து எவ்வளவு கேவலமான வார்த்தைகளால இந்த சமூகம் இந்த ஊடகம் என்ன சொல்றது கேவலப்படுத்தி இருக்கு. அப்ப யார் அதுக்கு மன்னிப்பு கேட்டது? யார் அவருக்கு நீதி வண்டி கொடுத்தது? யாரையுமே நம்ம இழிவுபடுத்திட்டு போலாம்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, உண்மையாக சொல்றேன், கேவலம் கிட்ட மென்டாலிட்டி. இவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர், நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர்டா இப்படி இருக்கணும்ன்றது வரமுறை இருக்கு. நிச்சயமாக அதெல்லாம் பழைய காலமுங்க, அதெல்லாம் உட்டச்சின்னு வந்துடணுங்க. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னா ஒரு வேட்டியும் கட்டிக்கொண்டு வந்து உங்களுக்கு முன்னுக்கு என்ன வேணாலும் உருட்டிட்டு போலாம்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் காலமெல்லாம் மாறி 2030 நோக்கி போய்கொண்டிருக்கோம், புரியுதா? அப்ப அதன் அடிப்படையில வந்து நம்ம வந்து பழைய அரைச்சமாவே அரைக்க கூடாது, புதுசா ஒன்றை பார்ப்போமே. அதன் அடிப்படையில வந்து கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களை இழிவுபடுத்தினவர்களுக்கு இந்த நியாயம், அவர்கள் எப்ப மன்னிப்பு கேட்க போறான்னு புரியல.